ஹலோ வீவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. வாங்க இன்றைக்கி மஷ்ரூம் எக் ரொம்பவே ஹை ப்ரோட்டீன் கொண்ட ஒரு ஆம்லேட் செய்ய போகிறோங்க. இது கூடயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சீஸ் கூட போட்டதால் பசங்க ரொம்ப எம்மியாகவே வந்து இது வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு போய் பார்க்கலாம். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் போட்டுக்கிட்டேன். ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து ரொம்பவே வந்து பொடியாக வந்து நறுக்கிட்டேன். இதுக்கு வந்து நல்லாவே வந்து நம்ம வந்து வதக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க. 150 கிராம் மஷ்ரூம் எடுத்து இதுக்கு நல்லாவே வந்து இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன் மெலிசா இந்த ஷேப்பில். கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இதுக்கு வந்து நம்ம வதக்கலாம். இதில் தண்ணி எதனா இருந்துச்சுன்னா நல்லா வற்றிடும். பாருங்கள், நல்லாவே வந்து நம்ம வந்து வதக்கிட்டோம். பாருங்கள், தண்ணி எதுவுமே இல்லாத நல்லா நம்ம வந்து வதக்கிட்டோம். இப்போ நம்ம இது வந்து தனியாக வந்து ரிமூவ் பண்ணி வச்சிடலாம். நம்ம இப்போ சீஸ் சாஸ் வந்து கொஞ்சமாக வந்து செஞ்சுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்கும். நான் வந்து அன்சால்டட் பட்டர் எடுத்துருக்கேன். அதிகமாக தேவைப்படாது. 1 டீஸ்பூனு நான் இந்த ஸ்பூனால் வந்து மைதா எடுத்துருக்கிறேன். நம்ம சிம்லேயே வச்சு நல்லா வந்து இதுக்கு வந்து வறுத்துக்கணும். இந்த மாவு இந்த பட்டரோட இந்த மாவு வந்து நல்லா நம்மளுக்கு வந்து வெந்தும் இருக்கணும். சிம்லேயே வச்சு செய்யக்குள்ள கெட்டியெல்லாம் உங்களுக்கு வந்து எதுவுமே படாமல் நல்லா இருக்கும், கட்டி கட்டியாக இல்லாத. பாருங்கள், இந்த மாதிரி வந்து நல்லா நம்ம வந்து வறுத்துக்கணும். நான் ஒரு 75 மில்லி இருக்கும் பால். நல்லா வந்து இதுக்கு கொதிக்க வச்சு ஆற வச்சு எடுத்த பால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம இதில் சேர்த்து நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுவும் வந்து சிம்லேயே வச்சு நம்ம வந்து கலக்கிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஸ்மூத்தாக வந்து செய்யக்குள்ள எதுவுமே வந்து இதில் கெட்டியே வந்து படாத ஸ்மூத்தாக உங்களுக்கு கிடைச்சிடும். நான் ஒரு 75 கிராம் இருக்கும் எடுத்திருந்தேன் சீஸு, மெச்சூர் செடர் சீஸு. உங்களுக்கு வந்து மெச்சூர் செடர் சீஸ் இல்லை அப்படின்னா வேறு கூட போட்டுங்க. பாருங்கள், எவ்வளோ ஸ்மூத்தாக வந்து நம்ம வந்து செஞ்சிட்டோம் இந்த சீஸ் சோஸு. நீங்கள் வந்து சீஸ் சோஸ் வந்து இதில் வந்து ஆப்ஷன் தான். வந்து இது வந்து தேவையில்லை அப்படின்னா சீஸ் மட்டும் கூட நம்ம வந்து ஆம்லேட்டில் யூஸ் பண்ண முடியும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த மஷ்ரூம் வந்து இதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து சீஸ் சோஸில் போடக்குள்ள ரொம்பவே வந்து உங்களுக்கு கிருமியாக நல்லா வந்து உங்களுக்கு குளூவியாக நல்லா ஒரு டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம சீஸ் சோஸில் போட்டு ஆம்லேட்டில் போட போகிறோம். இந்த மாதிரி பசங்களும் வந்து ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. நான் வந்து ஒரு 3 முட்டை எடுத்திருந்தேன். கொஞ்சமாக வந்து சால்ட் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் பால் எடுத்திருந்தேன், கொதிக்க வச்சு ஆற வச்ச பால். இந்த மாதிரி வந்து நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும் எடுத்துக்கிட்டேன் பால். அதிகமாக போடக்கூடாது. மறுபடியும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து பால் சேர்க்கக்குள்ள உங்களுக்கு ஆம்லேட்டில் நல்லாவே வந்து சாஃப்டாக இருக்கும். கொஞ்சமாக வந்து எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா இந்த மிக்சருக்கு இதில் போட்டுக்கலாம் முட்டை. இது பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம கொஞ்சமாக இந்த பேனுக்கு நம்ம வந்து ஷேக் பண்ணணும். மேலே இருக்கிற அந்த வேகாத முட்டையெல்லாம் வந்து எல்லா பக்கமும் பரவக்குள்ள எல்லாமே வந்து நல்லா வந்து வெந்துடும். ஏன்னா நம்ம இந்த ஆம்லேட்டுக்கு திருப்பி போடுறதில்ல. அதனால் இந்த மாதிரி வந்து நம்ம கொஞ்சமாக வந்து ஷேக் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த மாதிரி வந்து எடுத்து விட்டுக்கிட்டு இருக்கணும். பாருங்கள், 90% வந்து உள்ளே வெந்திருக்கணும். இது வந்து நல்லாவே வந்து 90% வெந்துருச்சு. கொஞ்சமாக வந்து இதில் சீஸ் போட்டுக்கலாம். நம்ம வந்து இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும், பார்த்துங்க. நம்ம மஷ்ரூமில் செஞ்ச மிக்சருக்கு இந்த மாதிரி வந்து மிடில் ப்ளேஸ் பண்ணி போட்டுடலாம். என்ன இது ரெசிப்பியில் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் வந்து நிறையாவே இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நான் இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன், பார்த்துங்க. இந்த மாதிரி வந்து நம்ம திருப்பி வந்து ரெண்டுமே வந்து நம்ம சேர்த்துடணும் 2 எஜ்ஜுக்கும். ரொம்பவே வந்து எம்மியாக இருக்குங்க. பசங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா என்ஜாய் யூர் ஃபுட்.